India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. வாசுகி, என்னது இது? என்ன இதுன்னு கேக்குறேன்ல. ஐயோ வருண், இதெல்லாம் சும்மா ஃபோர்ஜரி, ஏமாத்து வேலை. AI யூஸ் பண்ணி யாரோ மார்ஃபிங் பண்ணிருக்காங்க. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. AI பண்ண வீடியோ இது, நிஜ வீடியோ எதுன்னு கண்டுபிடிக்க தெரியாத முட்டாள்னு நினைச்சியா? நீதான் மனோகரை கொலை பண்ணிருக்க. வாசுகி, நேத்து ராத்திரிலாம் என் கூட தானே இருந்த. இதெல்லாம் எப்ப பண்ண, எப்படி பண்ண? இத நான் பண்ணலங்க. பொய் சொல்ற. வருண், 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 என்ன பண்றீங்க? விடுங்க வருண், ப்ளீஸ் விடுங்க. வருண், சொன்னா கேளுங்க வருண், ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன். அவங்கள என்கிட்ட ஒப்படைங்க. நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. கோமதி, சார், அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்னங்க? கைய கொடுமா. இல்ல, வருண், சீக்கிரம் விடுங்க ப்ளீஸ். வாசுகி, ஐயோ நான் எதுவும் பண்ணல. இவன் தான் எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருப்பான். ஐயோ மனோகர கொலை பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. மிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கறத ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். கான்ஸ்டபிள், அந்த ஐயோ அத்தையும் சார், சார் ஆமா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். விடுங்க மேடம். வாங்க. சொல்ல போறியா இல்லையா? சார், எனக்கு தெரியாது சார். எனக்கு சொல்லுங்க. சம்மந்தம் இல்ல சார். சார், சொல்லு. சார், ஐயோ ஐயோ என்ன அடிக்காதீங்க. என்ன அடிக்காதீங்க. எனக்கு பூமிக்குலைக்கு சம்மந்தம் இல்ல. எனக்கும் பூமிக்குலைக்கு சம்மந்தம் இல்ல. எனக்கும் மனோகர் கொலைக்கு சம்மந்தம் இல்ல. ஐயோ எனக்கும் வாசுகிக்கு சம்மந்தம் இல்ல. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல. என்ன அடிக்காதீங்க. நீங்க எழுந்துங்க. எழுந்துங்க. ஏங்க எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? வாசுகி, நீ இங்கேயா இருக்க? நானும் இங்கதான் இருக்கேன். உன்ன போலீஸ் ஜீப்ல இழுத்து கூட்டு போனாங்க. என்னையும் அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே. இவர் உண்மையிலே கனவு கண்டாரா, இல்ல நம்மள பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கனவுன்னு சொல்லி போட்டு வாங்குறாரான்னு தெரியலையே. இவ்ளோ அக்யூரேட்டாவா கனவு வரும்? நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி அவன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானான்னு விசாரி. பதட்டமா இருக்கு. ஏங்க, நானும் உங்க பக்கத்திலே படுத்திருக்கேன்ல. நான் எங்கேயாவது போனேனா? ஆமா. மரியாதை படுத்து தூங்குங்க. வாசுகி, சரி சரி. கனவுங்கிறாரு, ஆனா நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரே. போலீஸ் வீடியோ ஆதாரத்தை கொண்டு வந்து வருண் கிட்ட காட்டுறாங்களாமே. நாம எதுவும் சிசிடிவில தெரியற மாதிரி முகத்தை காமிச்சிட்டோமா? சிசிடிவி இல்லாத இடத்துல தானே முகத்தை காமிச்சோம். அதனால நம்ம முகம் ரெக்கார்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மனோகர், 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 என்னாச்சு? மனோகர், மனோகர், சார், சார், ஐம் சாரி, மனோகர் இறந்துட்டான். இன்னைக்கு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு சொன்னீங்க. அதுக்குள்ள எப்படி இறந்து போவான்? நேத்து அவன் நல்லா தான் இருந்தான். அவன் இறந்து போனதுக்கு காரணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் 2 கான்ஸ்டபிள் காவலுக்கு போட்டேன். அதையும் மீறி ஏதோ நடந்திருக்கு. இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணி யாராவது சந்தேகப்படுற மாதிரி அதுல இருந்தாங்கன்னா எனக்கு உடனே ஃபுட்டேஜ் அனுப்புங்க. ஓகே சார். ஓகேவா? இமிடியேட்டா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. போங்க சார். உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ நான் பார்த்து தந்துடுறேன். அம்மா, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். ஹலோ, ஒரு பேட் நியூஸ். என்ன இன்ஸ்பெக்டர்? இந்த மனோகர் இறந்து போயிட்டான். வரும். வாட்? இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? மனோகர் இறந்து போயிட்டானா? இப்பதான் நாங்களே பார்த்தோம். வரும்.
பெட்லயே இறந்து கிடக்குறான். அவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அப்புறம் எப்படி அவன் இறந்து போவான்? அவன் டெத்துக்கான காரணம் என்னன்னே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நேச்சுரல் டெத்தா இல்ல மர்டரானு தெரியும். நான் நிச்சயமா சொல்றேன், இது மர்டர் தான். சந்தேகப்படுற மாதிரி யாராவது அங்க வந்தாங்களா? யாராவது மனோகரை மீட் பண்ணாங்களா? டாக்டர்னு சொல்லிக்கிட்டு ஒரு லேடி தான் உள்ள வந்திருக்காங்க. அவங்க மாஸ்க் போட்டு டாக்டர் மாதிரி இருந்ததுனால போலீஸ் உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் தான் தனியா மீட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னீங்க? லேடியா? அப்ப கண்டிப்பா அவதான். அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கா? சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கா? இப்பதான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க முகம் எங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கு. வரும் சார், நீங்க அந்த ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்புங்க. முகம் தெரியலனா என்ன? ஒருத்தரை கண்டுபிடிக்க எத்தனையோ வழி இருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு அதை அனுப்புங்க இன்ஸ்பெக்டர். ஓகே வருண். தேங்க்யூ. ஓகே. என்னாச்சு வருண்? வருண், ஏய், அவன் எப்படி இறந்து போனான்? டாக்டர் என்ன சொன்னாங்க? அது யாரோ ஒருத்தி டாக்டர் போல அங்க வந்திருக்கா, மனோகரையும் தனியா மீட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போயிருக்கான். அப்ப சரி, கண்மணி, அந்த கண்மணி தான் உண்மை சொல்லிடக்கூடாதுன்னு டாக்டர் வேஷத்துல போய் மனோகரை கொலை பண்ணிருக்கா. வருண், காமி. அடி பாவி, ஒன்னும் தெரியாத மாதிரி பக்கத்திலே தூங்கிட்டு இருந்த. எப்படியோ நைஸா போய் மனோகர் கொலை பண்ணிட்டு வந்திருக்கே. நீ பெரிய ஜகஜால கில்லாடிதான். ஐயோ, எவ்வளவு தந்திரமா முகம் தெரியாத மாதிரி வந்திருக்கா பாரு. அவதான் பெரிய கேடியாச்சே, அவ்வளவு ஈஸியாலாம் மூஞ்ச காமிச்சிருவாளா? நடக்கிறது கூட பாரு, வேணும்னே வேற மாதிரி நடக்கிறா பாரு. வரும் எங்க இந்த கண்மணி அம்மா கிட்ட சொல்லணுமே, என்ன பண்ணலாம்? ஐயோ, என்னம்மா? இங்க பாருங்க அத்தை, அந்த மனோகர் செத்து போயிட்டானா. ஐயோ, என்ன சொல்ற? அப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கான். யாரோ லேடி டாக்டர் மாதிரி வந்து அவனை பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போயிருக்கான். கையில இருந்த ஒரே சாட்சி அவன்தான். அவனும் இறந்துட்டானா? இனி என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. முதல்ல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பப்புக்கு ஃபோன் பண்ண முடியாது, வேற யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு தெரியலையே. நம்ம வேணா நேரு போய் விசாரிச்சுட்டு வந்துடலாமா? ஏ வேணாமா, நீ போனா அது வேற மாதிரி ஆயிடும். ஒண்ணு பண்ணலாம், நம்ம கணேஷுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரி. சரிங்க அத்தை. ஏன் பாபு, நீ ரொம்ப ராசியானவையா? நீ கூட இருந்தா கண்மணிட்ட இருந்து போன் வந்துட்டே இருக்கியா? கண்மணி, சொல்லு கண்மணி, எப்படி இருக்க? கணேஷ், எங்க இருக்கீங்க? எனக்கு ஒரு எமர்ஜென்சி. நான் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம்? கணேஷ், ஹாஸ்பிட்டல்ல இருந்த மனோகர் இறந்து போயிட்டானா. என்ன சொல்ற? பப்பு மெசேஜ் பண்ணிருக்கான். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு சொல்லணும். நான் அங்க போனா வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும். நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு கிருஷ்ணா சொல்லிடுவாரு. சரி கண்மணி, நீ அங்க போவேனா? இப்ப நான் உடனே ஹாஸ்பிட்டல் போறேன். என்ன தகவல்னு பார்த்து நான் உனக்கு சொல்றேன், நீ போன வை. சரி கணேஷ், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா தகவல் சொல்லுங்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி கண்மணி. யோ பாபு, வண்டியை நேரா எஸ்ஜி ஹாஸ்பிட்டல். சரி சார். சார், ஒரு நிமிஷம். என்ன சார் நடந்துச்சு? எப்படி அந்த மனோகர் செத்து போனா? நேத்தெல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு காலைல டீ கொடுக்க போனேன், செத்து கிடக்குறான்ப்பா. நல்லா இருந்தவன் எப்படி சார் திடீர்னு சாக முடியும்? வேற யாராவது வந்து இடையில பார்த்தாங்களா சார்? நைட்டு சீனியர் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்தது. முகத்துல மாஸ்க் போட்டிருந்துச்சு. அதனால முகம் எனக்கு சரியா தெரியல. கடைசியா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னிச்சு. நானும் அலோவ் பண்ணேன். அந்த இன்ஜெக்ஷனால தான் செத்து போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? அதை வச்செல்லாம் பார்த்துட்டாங்க. யாரோ எதுக்காகவோ பண்ண. இப்போ ஏன் தலை உருளுது. சரி சார். சரிப்பா, தேங்க்ஸ்.
அம்மா அம்மா வரும் வாப்பா, ஏன் இப்படி கத்துற? நிம்மதியா சந்தோஷமா எங்க போய் இந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் கிருஷ்ணா, என்ன நிம்மதி சந்தோஷம்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு இவ எத்தனை கொலை பண்ணுவா? இன்னைக்கு யார் யாரெல்லாம் கொலை பண்ணா உன் வெறி அடங்கும் சொல்லு. எல்லாரையும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். கிருஷ்ணா, நான் வேற யார கொலை பண்ணேன்? இப்ப என்னமோ புதுசா ஏதேதோ சொல்றீங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் அவ கொலை பண்ணான்னு வந்து நிக்கிற? அவ யாரடா கொலை பண்ணா? ஏய், நேத்து ராத்திரி போய் அந்த ரவுடி மனோகரை கொலை பண்ணிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். ஐயோ, ஏய் என்ன கிருஷ்ணா இது? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா கொலை பண்றவன் யாராவது சொல்லுவாங்களா? நீங்க மட்டும் திரும்ப திரும்ப ஏன் இதே வார்த்தையை சொல்றீங்க? வருண், நீ ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? ஒரு பேச்சுக்கே வச்சுக்கிட்டாலும் அந்த மனோகரை எதுக்கு கண்மணி கொலை பண்ணணும்? அந்த ரவுடி குணமாயிட்டான் நேத்தே இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. இன்னைக்கு அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கலாம்னு சொன்னாரு. அவனை விசாரிச்சா உண்மை வெளியில வந்துரும்ல, அதுக்கு தான் கொலை பண்ணிருக்கா. வருண், அதுவும் டாக்டர் வேஷத்துல போய் கொலை பண்ணிருக்கா. நானா? கோடான கோடி உயிர்களை தினசரி காப்பாத்திக்கிட்டு இருக்கிற அந்த புனிதமான டாக்டர் வேஷத்துல போய் கொலை பண்ணிருக்கியே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. கண்மணியும் நானும் இங்கதானே இருக்கோம். அப்புறம் எப்படி அவ போய் கொலை பண்ணிருப்பா? அம்மா, அதுலலாம் இவ பெரிய எக்ஸ்பர்ட். யார் கூட இருந்தாலும் அவங்க கண்ணுல மண்ணள்ளி தூவிட்டு இந்த வேலையை கச்சிதமா செஞ்சிருவா. நாமெல்லாம் ஒன்னா இருந்த இடத்துல தானே இவ பூமியை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணா. இது பாருங்க கிருஷ்ணா, மனசாட்சி இல்லாம பழிக்கு மேல பழி போட்டுக்கிட்டு போகாதீங்க. என் மனசு கொதிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏய், நீ பண்ண காரியத்தால என் இதயமே கருகி போய் கிடக்குது. நீ மனசு கொதிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இத பாருப்பா, நீ பூமி மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சிருக்க. அந்த அன்புனாலேயே நீ மத்தவங்கள சித்திரவதை பண்ற. கண்மணி பூமியை கொலை பண்ணல, அந்த ரவுடியை கொலை பண்ணல. அது எனக்கே நல்லா தெரியும். சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. மா, இவ கொலை பண்ணலையா? இவ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஒரு நிமிஷம், இந்த வீடியோல இருக்கிறத பாருங்க. பாருங்க, நல்லா பாருங்க. அத்தை, இது பாருங்க, இது நானா? முகம் சரியா தெரியல, நட கூட கண்மணி மாதிரி இல்ல. ஏண்டா எவ்வளவு ஒருத்தியோட வீடியோ எடுத்துட்டு வந்து உயிரை வாங்குற? மா, அதுல அவளோட முகமும் தெரியல, நடையும் அவள மாதிரி இல்லன்னு எனக்கும் தெரியும். கூட இருக்கிறவ அப்படி எந்த தடையும் தெரியாதபடி கொலை பண்றதுல ஒரு கில்லாடி. அத நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோவை காட்டினேன். அத்தை, என்னால இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேட்கவே முடியல. இப்பவே செத்துடலாம் போல இருக்கு. செத்துரு, அப்ப செத்துரு. விடுமா, விடு. இனிமே இந்த மாதிரி பைத்தியம் புடிச்ச மாதிரி நடந்துக்கிட்ட எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க. இவ கொலைகாரியா? இவளையா கொலைகாரின்னு சொன்ன? கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமாடா உனக்கு? யாருன்னு தெரியுமா? உன் அக்கா வாசுகி. என்னமா சொல்ற? என் பூமியை கொலை பண்ணது வாசுகியா? ஆமா. இல்ல இல்ல, வாசுகி தான் பூமியை கொலை பண்ணான்னு கண்மணிக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ ஆதாரம்னு கேக்குறியே, அந்த ஒண்ணுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் அலன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். கையில ஆதாரம் எல்லாமே வாசுகிதான்னு சொல்லிடக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ருத்ரா கொலையில முக்கியமான சாட்சி. அவளை உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு அவ குழந்தைய கணேஷ் கிட்ட கொடுத்து நாங்க அவளை கூட்டிக்கிட்டு நீ கேட்ட சாட்சியை கொடுக்கறதுக்காக தான் அங்க வந்தோம். ஆனா படுபாவி மாதவன் அந்த குழந்தைய அவன் எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த ருத்ராவும் பொய் சாட்சி சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இத பாருப்பா, நாங்க ரெண்டு பேரும் உண்மைக்காக போராடுறோம். சத்தியத்தை உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக போராடுறோம். நீ என்னடானா இவளையே சந்தேகப்பட்டு இருக்க. நான் கொலை பண்றவ இல்ல கிருஷ்ணா. அந்த வார்த்தையை என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லி என்ன சாகடிச்சிடாதீங்க. அம்மா,
இவன் என் பூமிக்கு விஷம் கலந்த விபூதியை கொடுத்திருக்கா. அந்த ருத்ராவை மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்கா. இன்னும் நிறைய வேலை பார்த்திருக்கா. அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. அது எப்படி பொய்யாகும்? ஐயோ வருண், இங்க பாருப்பா. நீ சொல்ற எல்லா இடத்துலயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இது பாருப்பா, வேற யாரோ இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. கண்மணி பாவம், அவ உன்னை காதலிச்சதை தவிர வேற எந்த பாவமும் அவ பண்ணல. இத பாரு, அவளை குத்தம் சொல்லாம உண்மை என்னன்னு கொஞ்சம் தேடி பாரு. சண்டைக்கு வந்துட்டான், சண்டைக்கு. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பழி சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த நடக்கிறது வேற. நீ வாமா. அம்மா, அம்மா சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமா? அவங்க சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? தேவையில்லாம நாம கண்மணியை சந்தேகப்பட்டுட்டோமோ? இப்ப என்ன பண்றது? அந்த வீடியோல இருக்கிறது நீதான்னு எனக்கே நல்லா தெரியுது. அது உன் கூட பிறந்த தம்பிக்கு தெரிஞ்சிருந்தா இப்போ வருண் நேரா அந்த கண்மணி வீட்டுக்கு தான் போயிருப்பான். அங்க போய் உங்க அம்மா கண்மணி முன்னாடிலாம் அந்த வீடியோவை காட்டுவான். அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? ஏங்க, உங்களுக்கு தெரியாது, நான் பிளான் பண்ணி நடிச்சா என் பெத்த அம்மா கூட என்ன கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கேரக்டரோட ஜெல் ஆயிடுவேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாது. நேத்து ராத்திரி கனவு கண்டனா அதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. என் கனவுல 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, நீ டாக்டர் மாதிரி போய் அந்த மனோகரை கொலை பண்ணது, அது அப்படியே நடந்துருச்சு. அதுக்கு அடுத்தது போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கனவு கண்ட. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு வாசுகி. ஏங்க, நீங்க வாசுகியோட இருக்கீங்க, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நேத்து ஒருத்தன் இன்னைக்கு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லுவேன்னு சொன்னான். அவன் இன்னைக்கு உயிரோடவே இல்ல. அதே மாதிரிதான் எல்லாமே நல்லா நடக்கும். இந்த வாசுகிக்கு நேரா கை நீட்டுற யாரும் உயிரோடலாம் இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த கேஸ்ல கண்மணி உள்ள போறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னங்க, ஜூஸ குடிங்க. வாசுகி, வருண் வர்றான். கோமா வர்ற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்படாம ஒழுங்கா ஓரமா நில்லுங்க. வா வருண். என்ன ரொம்ப டயர்டா இருக்க? வெளியில ரொம்ப வெயிலா? இந்தா முதல்ல ஜூஸ் குடி. நீ வருவேன் தான் நான் ஜூஸ் ரெடி பண்ணேன். என்ன இப்பாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? என் பூமியை என்ன பண்ண சொல்லு. என் பூமியை என்ன பண்ண? என்னடா பேசுற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல. போகும்போது நல்லா தானே போன வருண், இப்ப என்னாச்சு? பூமியை யார் கொலை பண்ணாங்கன்னு நான் தேடி போகும்போதெல்லாம் அங்க கண்மணி இருக்கிறதுக்கான தடயம் தெரியுது. ஆனா கொஞ்சம் தள்ளி இன்னொரு உருவம் மறைஞ்சிருக்கிறதும் தெரியுது. அது நீயான்னு எனக்கு இப்ப தெரியணும். என்ன வருண், என்ன இதெல்லாம் புது கதையா இருக்கு? உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் கும்பிடாத சாமி இல்ல, வேண்டாத தெய்வம் கிடையாது. சீக்கிரம் என் பூமியை கொலை பண்ணவில்லை என் தம்பிக்கு காமிச்சு கொடுன்னு நான் எல்லா சாமி கிட்டயும் வேண்டிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? அந்த கண்மணி தான் கொலை பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்ன வந்து கேக்குற? இது உனக்கே நல்லா இருக்கா வருண்? டேய், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நீ கொஞ்சம் தடுமாறுன. உன் பக்கம் ஒண்ணு இல்லனா சட்டுன்னு நீயும் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ரெடியான. இதெல்லாம் உன் பக்கம் ஏதோ இருக்குன்னு தான் எனக்கு தோண வைக்குது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. திடீர்னு கிரிமினலோட கிரிமினலை என்ன நிக்க சொன்னா எனக்கு பதட்டமா இருக்காதா? என் புருஷன் மேல சத்தியமா சொல்ற வருண், எனக்கும் பூமி கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம மேல சத்தியம் பண்றாளே, நம்ம செத்தா கூட பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாலோ? வாசுகி, நான் இப்ப அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன். அம்மா நேரடியா சொல்றாங்க நீதான் பூமியை கொலை பண்ணிருக்கன்னு. அம்மா போய் சொல்லுவாங்களா? அதுவும் பெத்த பொண்ணு மேல யாராவது கொலை பண்ணி சொல்லுவாங்களா? ஓ, அதான் விஷயமா?
அதான் நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே அப்படியே மாறிட்டல. என்னடா இவ்ளோ நேரம் நம்ம தம்பி நல்லா இருந்தானே, திடீர்னு இப்படி ஆயிட்டானேன்னு நினைச்சேன். எல்லாம் நம்ம அம்மாவோட வேலைதான்ல. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே. அப்ப அதான் உண்மை. நான் தான் பூமியை கொலை பண்ணேன். என்ன சொல்ற? ஆமா வருண், அம்மா சொல்லிட்டாங்களே. பெத்த தாயே சொன்னதுக்கு அப்புறம் வேற ஏதாவது உண்மை இருக்குமா என்ன? நம்ம வீட்ல இருந்த அம்மாவை ஒருத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போய் பேசி பேசி அவங்க மனசை மாத்தி வச்சிருக்கா. அம்மாவும் பெத்த புள்ள யாரு வந்தவன் யாருன்னு புரியாம அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்பிட்டு இருக்காங்க. அவ மாட்டுற ஒவ்வொரு இடத்துலயும் அவ நம்ம அம்மாவை வச்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அம்மாவும் அவளை காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீயும் போய் அம்மா சொன்னதை கேட்டுட்டு வந்து என்னையே கேள்வி கேக்குறல்ல? என்ன சுத்தி என்னதான் நடக்குது? ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு என் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே என் பூமி இழந்து நான் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி அலையிறேன். இன்னும் என்ன பைத்தியமாக்கணுமா? ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு என்ன அலக்கழிக்கிறீங்க? நாங்களாம் உன்னை அலக்கழிக்கல. அந்த கண்மணி தான் உன்னை அலக்கழிக்கிறா. அந்த கண்மணி தான் கொலை பண்ணான்னு உனக்கு நிறைய ஆதாரத்தை நான் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.